நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வியாபாரத்தில் ஆசீர்வாதம். இதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய உழைப்பை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஊதியத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து நடக்கும்போது அவர்கள் வாழ்விலே ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். இன்று நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வியாபாரத்தில் ஆசீர்வாதம். வியாபாரம் என்றால் என்ன? வியாபாரம் என்கின்ற சொல்லை நாம் வியல் கூட்டல் பாரம் என்று பிரிக்கலாம். வியல் என்றால் அகன்ற, விரிந்த, பரந்த என்கின்ற பொருளை குறிக்கிறது. பாரம் என்றால் சுமை. அன்றைய நாட்களிலே தலையிலே சுமையாக சுமந்து பல இடங்களுக்கு பொருட்களை சுமந்து சென்று விற்பனை செய்தார்கள். அகன்ற, பரந்த, விரிந்த இடங்களுக்கு தலையிலே சுமையாக சுமந்து விற்பனை செய்தார்கள். அதைத்தான் வியாபாரம் என்று சொல்லப்படுகிறது. வியாபாரத்தை குறித்து இன்னும் ஆழமாக சிந்திப்போம் என்று சொன்னால், கிடைக்கும் இடத்தில் வாங்கி கிடைக்காத இடத்தில் விற்பனை செய்வது வியாபாரம். விளையும் இடத்தில் வாங்கி விளையாத இடத்தில் விற்பனை செய்வது வியாபாரம். உற்பத்தி செய்கிற இடத்தில் வாங்கி உற்பத்தி செய்யாத இடத்தில் விற்பது வியாபாரம். கிடைக்கும் காலத்தில் வாங்கி கிடைக்காத காலத்தில் விற்பது வியாபாரம். எனவே லாப நோக்குடனோ லாப நோக்கம் இல்லாமலோ மனித தேவைகளை பூர்த்தி செய்ய மேற்கொள்ளப்படும் சகல பொருளாதார நடவடிக்கைகளும் வணிகம், இல்லை என்று சொன்னால் வியாபாரம் என்று பொருள்படும். வணிகம் என்பது நல்ல தமிழ் சொல். வணிகம்தான் தொடக்க காலத்திலே பயன்படுத்தப்பட்ட சொல். ஆனால் இன்று இந்த வணிகம், வணிகர், வணிகன் இந்த வார்த்தைகள் எல்லாம் மறைந்து வியாபாரம், வியாபாரி, வர்த்தகம், வர்த்தகர் என்கின்ற வடமொழி சொல் இன்று நாம் வழக்கத்திலே பயன்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த வியாபாரம் என்பது இன்று சிறு தொழில் வியாபாரம் எனப்படுகிறது. பெரும் தொழில் வர்த்தகம் எனப்படுகிறது. எனவே இன்றைய வியாபாரம் ஒரு குளிரூட்டப்பட்ட அறையிலே ஒரே இடத்திலே அமர்ந்து கூட செய்யக்கூடிய தொழிலாக இன்று மாறிவிட்டாலும், அன்றைய நாட்களிலே பொருட்களை கூடையிலே நிரப்பி தலையிலே சுமந்து சென்று வீதி வீதியாக சுற்றி விற்பனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. பொருட்களை விற்கும் பொருட்டு தலையில் பாரத்துடன் அவர்கள் அதை தலை சுமையாக சுமந்து சென்று விற்பனை செய்தார்கள். ஒரு வியாபாரிக்கு என்ன தேவை என்று சொன்னால், அவருக்கு நாணயம் தேவை. நாணயம்னா பணம். இந்த நாணயம் என்கின்ற ஒரு வார்த்தை தான், 4 எழுத்துக்கள் தான். ஆனால் இது 3 பொருளை தரக்கூடியது. முதலாவது நாணயம் என்பது என்ன அப்படின்னா, வியாபாரத்திற்கு தேவையான மூலதனமாகிய பணம். ஒரு வியாபாரத்துக்கு மூலதனம் அவசியம். இந்த மூலதனம் என்பது தன்னுடைய
பணத்தை முதலீடு செய்து தொழில் தொடங்குவது, அவன்தான் முதலாளி. அதே நேரத்தில் கடன் வாங்கி தொழில் தொடங்குபவன் முதலாளி அல்ல, அவன் கடனாளி. ஏனென்றால் கடன் வாங்கி தொழில் செய்பவன் வாழ்க்கையில் எளிதில் அவன் முன்னேற முடியாது. வாங்கிய கடனுக்கு அவன் வட்டி கட்டியே அவன் தோல்வியை சந்தித்து விடுவான். பொதுவாக இப்படி ஒரு பழமொழி உண்டு, காசுக்கு 8 சட்டி வாங்கினாலும் சட்டியை 8 காசுக்கு விற்றாலும் வட்டிக்கு கட்டாது. ஒரு காசுக்கு 8 சட்டி வாங்கி அதில் ஒரு சட்டியை 8 காசுக்கு விற்றாலும், ஒவ்வொரு சட்டியை நம்ம 8 காசுக்கு விற்றாலும் வாங்கிய வட்டிக்கு பத்தாது என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பழமொழி என்ன என்று சொன்னால், யானை அசைந்து தின்னும், வட்டி அசையாமல் தின்னும். எனவே கடன் வாங்கி தொழில் செய்யாமல் தன் பணத்தை முதலீடு செய்து தொழில் செய்ய வேண்டும். நாணயம் தேவை. 2வது, நாணயம் என்பது சொன்னபடி நடப்பது. ஒரு வியாபாரத்திற்கு, ஒரு தொழிலுக்கு அவசியமானது முதலாவது மூலதனம், பணம். 2வது, சொன்ன சொல் சரியாக இருக்க வேண்டும். 10 நாளைக்குள்ள ஒரு பொருளை தருவேன் என்று சொன்னால் 9 நாளைக்குள்ளே கொடுக்கிறவன் சிறந்தவன். 10 நாள் கழித்து 15 நாள் 20 நாள் தள்ளி போடுகிறவன் தன்னுடைய வாக்கிலே மாறிவிடுகிறான். அவனால் வியாபாரம் செய்ய முடியாது. எனவே சொன்னதை சொன்னபடி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, நயம். நயமாக பேச கற்றிருக்க வேண்டும். நல்ல பேச்சு திறமை. வாடிக்கையாளர்களிடத்தில் இனிமையான சொற்களை பேசி அவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதபடி. ஒரு பொருள் 5 ரூபாய் இருக்குது அப்படின்னா அவன் 3 ரூபாய்க்கு கேட்பான். 3 ரூபாய்க்கு கேட்ட உடனே நமக்கு கோபம் வந்துவிடும். அந்த கோபத்தை அவன்கிட்ட காட்டிவிட்டோம் என்று சொன்னால் வாடிக்கையாளரோடு கூட இருக்கிற உறவு முறிந்துவிடும், தொழில் நலிந்துவிடும். எனவே நயம் அவசியம். இந்த 3 காரியங்களும் ஒரு வியாபாரிக்கு அவசியமானது. முதலீடு, அடுத்து சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற நாணயம், அடுத்து இனிமையாக பேசுகிற தன்மை. இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக போகும்போது, ஒரு வியாபாரி அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவனிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு நல்ல பண்பு என்ன என்று சொன்னால், நேர்மையான வணிக நடவடிக்கைகள். நேர்மை மிக அவசியம். நீதிமொழிகள் 11:1 சொல்லுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு, சுமுத்திரையான நிறைகல்லோ அவருக்கு பிரியமானது. சரியான எடைகள், இது ஆண்டவருக்கு பிரியமானது. நேர்மை அவசியம். அப்படியானால் யார் நேர்மையாக நடப்பார்கள் என்று சொன்னால், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறவர்கள் நேர்மையாக நடப்பார்கள். ஒருவேளை நம்முடைய வணிக நடவடிக்கைகளை நாம் மக்கள் என்ன புரிந்து கொள்ளப் போகிறார்கள், அவர்களுக்கு என்ன தெரிய போகிறது என்று சொல்லி நாம் பொய்யான விலையோ தரமற்ற பொருட்களையோ விற்பனை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நீதிமொழிகள் 13:11 சொல்லுகிறது, வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போகும், அது இல்லாமல் போய்விடும். ஏமாற்றி சம்பாதித்த பொருள் அது இல்லாமல் போய்விடும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. எனவே நேர்மையாக நடந்தால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். 25ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. எனவே நேர்மையாய் நாம் நடக்கும்போது இந்த உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நாம் மறு உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். 2 ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதம்,
பரலோக ஆசீர்வாதம் ஏசாயா 57:2 நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அப்படியானால் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கும் நேர்மை அவசியமானது. எனவே ஆண்டவர் நம்முடைய வியாபாரத்திலே ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நேர்மை மிக அவசியம். இரண்டாவது, வியாபாரத்திலே ஆசீர்வாதத்திற்கு மிக அவசியமானது என்ன என்று சொன்னால் விடாமுயற்சியும் விவேகமான சிந்தனையும். விடாமுயற்சியும் விவேகமான சிந்தனையும். நீதிமொழிகள் 21:5 சொல்கிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை ஏற்படுத்தும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள். விடாமுயற்சியோடு விவேகமாய் செயல்படுகிறவன் செல்வத்தை உண்டாக்குகிறான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு வியாபாரம் செய்கிறவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவனாகவே இருக்க வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய வியாபாரத்திற்காக அவன் முயற்சி செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு கிராமத்திலே, சிறிய கிராமத்திலே ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது அவனுடைய பெற்றோரை இழந்து விடுகிறான். மேற்கொண்டு அவனுக்கு படிக்க வசதி இல்லை, படிக்க வைக்க ஆள் இல்லை. என்ன செய்வது என்று சொன்னபோது ஏதாவது வேலைக்கு செல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறான். வேலையும் கிடைக்கவில்லை. ஒரு சிறிய வீடு இருக்கிறது. ஏதாவது தொழில் செய்து பார்க்கலாம் என்று சொன்னால் பணம் இல்லை. இப்படியே அவன் ஒரு நாள் சோகத்தோடு அமர்ந்திருக்க போது அவன் மீது பரிவு கொண்ட ஒருவர் சொல்லுகிறார், பக்கத்தூரிலே ஒரு செல்வந்தர் இருக்கிறார். அந்த செல்வந்தரிடத்திலே நீ போய் தொழில் தொடங்குவதற்காக கடன் கேட்டால் அவர் தருவார். நீ சம்பாதித்து அவருக்கு நீ வட்டியும் அசலையும் கட்டிவிடலாம். எனவே அவரை போய் பார், உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறார். உடனே இந்த இளைஞனும் மறுநாள் காலையிலே அந்த செல்வந்தரை பார்க்க புறப்படுகிறான். செல்வந்தரை பார்க்க அங்கே போய் நிற்கும்போது அங்கே ஒரு மனிதனை அவர் திட்டிக் கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் தொழில் செய்வதற்காக கடன் வாங்கினவன் தொழில் செய்து அவன் நொடிந்து போய் அசலையும் வட்டியும் செலுத்தாமல் அங்கே வந்து நிற்கிறான். அவனை திட்டுகிறார். ஒரு வியாபாரம் செய்வதற்கு தகுதியில்லாத நீ ஏன் கடன் வாங்கி வியாபாரம் செய்கிறாய்? ஒரு எலி, செத்த எலி அங்கே கிடக்கிறது. அந்த எலியை காட்டுகிறார். நல்ல வியாபாரம் செய்கிறவன் இந்த செத்த எலியை கொடுத்தா கூட அதை வச்சு அவன் வியாபாரம் செய்து பிழைத்து கொள்வான் என்று சொல்லி அந்த செத்த எலியை காட்டி அவனை திட்டுகிறார். இதை இந்த இளைஞன் கவனித்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது அந்த செல்வந்தருடைய பார்வை இவன் மீது விழுகிறது. என்ன என்று சொல்லி கேட்டபோது இவன் சொல்லுகிறான், நான் உங்களிடத்தில் கடன் வாங்க வரவில்லை, இந்த செத்த எலியை எனக்கு தர முடியுமா என்று கேட்கிறான். அவருக்கு ஆச்சரியம். இந்த செத்த எலியை சரி எடுத்துகிட்டு போ அப்படின்ற. உடனே அவன் அந்த செத்த எலியை எடுத்துக்கொண்டு போகிறான். அன்றைக்கு அந்த ஊரிலே சந்தை முறை. உடனே இதை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறான். சந்தைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே சந்தையிலே ஒருவர் கடலை விற்று கொண்டு இருக்கிறார். கடலை விற்று கொண்டு இருக்கிறவரிடத்தில் கொண்டு போய் இவன் பேசுகிறான், என்னிடத்தில் ஒரு எலி இருக்கிறது, நீங்கள் கடலை வியாபாரம் பண்ணுகிறீர்கள், நிச்சயமாக உங்கள் வீட்டிலே நிறைய எலி தொல்லை இருக்கும். அந்த எலியை பிடிக்க வீட்டிலே பூனை வளர்ப்பீர்கள். உங்கள் பூனைக்கு இந்த எலியை உணவாக போடுங்கள், எனக்கு கொஞ்சம் கடலை கொடுத்தால் போதும் என்று சொல்லி அந்த எலியை கொடுக்குறான். அந்த வியாபாரியும் அவனுக்கு ஒரு காற்படி கடலையை கொடுக்கிறார். இவன் இதை வாங்கி கொண்டு அப்படியே வீட்டுக்கு செல்லுகிறான். வீட்டுக்கு போனவன் ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த கடலையை பங்கு பங்காக பிரிக்கிறான். பிரித்து மரம் வெட்டுகிற இடத்துக்கு போகிறான். நிறைய பேர் சேர்ந்து மரம் வெட்டுறாங்க. அந்த மரம் வெட்டுகிற இடத்துக்கு போய் அங்கே அந்த ஒரு குடம் தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த கடலையும் வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ மரம் வெட்டுகிறவர்கள் இந்த மரத்து நிழலில் வந்து இளைப்பாற வராங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு வரும்போது இவன் அவங்களுக்கு கொஞ்சம் கடலையும் கொஞ்சம் தண்ணியும் குடிக்க கொடுக்குறான். அவங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட கேட்குறான், நீங்கள் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம்,
நீங்கள் வெட்டுற மரத்தில் ஒரு 2 விறகு துண்டு தாங்க போதும் அப்படின்றான். இப்போது அவன் கையில் நிறைய விறகு துண்டு வந்துருச்சு. இதை கொண்டுட்டு எங்கே போகிறான்? அவன் பட்டணத்துக்கு போகிறான். இந்த அவ்வளோ விறகுகளையும் கொண்டு போய் பட்டணத்தில் போய் விற்ற உடனே இவன்கிட்ட கொஞ்சம் காசு கிடைக்குது. இந்த காசுக்கு மீண்டும் கடலையை வாங்குகிறான். இதையே தொழிலாக பண்ணுறான். இப்போது அவனுடைய ஒவ்வொரு நாளும் இவனுக்கு கிடைக்கிற விறகின் அளவு அதிகமாகுது. அதனால் இவன் கடலை வாங்கி போக மீதி உள்ள விறகை வீட்டில் சேர்க்க ஆரம்பிச்சுன்னா வீட்டில் மலை போல் இப்போ விறகு குமிஞ்சு கிடக்கு. இப்போ திடீர்னு நல்ல மழை, எல்லா இடங்களிலும் விறகுக்கு தட்டுப்பாடு. இந்த விறகு இவனிடத்தில் தான் இப்பொழுது இருக்கிறது. இப்போ விறகுக்கு நல்ல விலை. இவன் நல்ல விலைக்கு தன்னிடத்திலிருந்த எல்லா விறகுகளையும் விற்று விடுகிறான். இப்போ ஒரு சின்ன கடை வச்சு இனி பிழைக்க நினைக்கிறான். ஒரு தொழில் தொடங்குகிறான். இப்பொழுது பெரிய வசதி படைத்தவன் ஆகிவிடுகிறான். நல்ல தொழிலே முன்னேற்றம் அடைந்து விடுகிறான். நாட்கள் போகிறது. இவனுக்கு நம்ம எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனோம் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கான். அப்போ இந்த செல்வந்தர் நினைவுக்கு வர்றார். அவர் கொடுத்த செத்த எலியை வச்சு இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கோம் அப்படின்னு உடனே ஒரு சில்வரில் ஒரு எலியை செஞ்சு அவருக்கு கொண்டு போகிறான். அவர்கிட்ட கொண்டு ஒரு தட்டில் வச்சு பழங்கள் எல்லாம் வச்சு கொடுக்குறான். அவருக்கு என்னப்பா விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்லும்போது அவன் சொல்கிறான், முன்னாடி ஒரு நாள் உங்ககிட்ட நான் ஒரு செத்த எலி வாங்கிட்டு போனேன். அந்த எலியை வச்சு இன்றைக்கி நான் பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியம். அவனுடைய உழைப்பு, அவனுடைய நேர்மை, அவனுடைய விடாமுயற்சி எல்லாத்தையும் பார்க்கிறார். பார்த்து தன்னுடைய ஒரே மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இது ஒரு கதையாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எனவே விடாமுயற்சியோடு விவேகத்தோடு செயல்படும்போது நாம் வாழ்க்கையிலே வெற்றியை சுதந்திரிக்க முடியும். எனவே வியாபாரத்தில் அவசியம் விடாமுயற்சி. இழப்புகள் வரும், நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்படிப்பட்ட சூழல்களிலே விடாமுயற்சியோடு செயல்பட்டு நாம் ஆசீர்வாதத்தை, லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே விவேகத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும், விடாமுயற்சியோடும் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அவசியமானது என்ன என்று சொன்னால், வியாபாரத்திலே பயமும் பேராசையும் உணர்ச்சி வசப்படுதலும் கூடாது. ஒருவன் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளே பயம் இருக்கக்கூடாது. 2 விதமான பயம் வரும். ஒன்று, நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பயம் வரும். இன்னொன்று, நாம் முதலீடு செய்கிற அந்த வர்த்தகம் திடீரென சரிந்து விட்டால் என்ன செய்வது? இந்த பயம் இருக்கும். எனவே ஒரு தொழில் செய்பவர் பயத்தை தவிர்க்க வேண்டும். 2வது, பேராசை கூடாது. பேராசையை தவிர்க்க வேண்டும். அதிக லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்வது, அதிக லாபத்துக்கு ஆசைப்படுவது, இது நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும், தொழிலை மந்தப்படுத்திவிடும். எனவே தொழிலே தோல்வியை ஏற்படுத்திவிடும். எனவே அதிக பேராசையும் ஆபத்தை விளைவிக்கும். 3வது, உணர்ச்சி வசப்படுதல். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கும் போதும் சரி, நம்முடைய பணியாளர்கள், நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களும் சரி, இன்னும் இழப்புகள், நெருக்கடிகள் இவைகளெல்லாம் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு மன சோர்வடைந்து விடக்கூடாது. எப்பொழுதுமே நாம் இழப்புகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேலாண்மையை, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரிய பெரிய நிறுவன தலைவர்கள் கூட இழப்புகளை சந்திக்க நேரிடும். எனவே ஒரு தொழில் செய்கிறவர்கள் பயத்தை தவிர்க்க வேண்டும், பேராசையை தவிர்க்க வேண்டும், உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நிர்வகிக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். லாபம் ஈட்டுகிற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி நிர்வகிப்பது? செலவுகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேரத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
வருவாயை பெருக்குவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்களோடு உறவை எப்படி மேம்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேலையாட்களை எப்படி வேலை வாங்குவது, இதை கற்றுக்கொள்ள வேண்டும். வருகிற லாபத்தை எப்படி மறுமுதலீடு செய்வது, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நிர்வாக திறமையை நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, வியாபாரத்திலே ஆசீர்வாதம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், முதலாவது கடவுள் பயத்தோடு தான் தொடங்க வேண்டும். வியாபாரத்தை கடவுள் பயத்தோடு தான் செய்ய வேண்டும். நேர்மை என்பது கடவுள் பயத்திற்கு சமமானது. கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் நேர்மையாய் நடந்து கொள்வான். எனவே முதலாவது ஒரு வியாபாரத்திலே ஒருவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நேர்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, விடாமுயற்சியும் விவேகமும் உடையவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பயத்தையும் பேராசையும் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்க்கிறவனாக இருக்க வேண்டும். நான்காவது, நிர்வாக திறமை உடையவனாக இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களும் இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய வியாபாரத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, தொழில் முனைவோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நீர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். செய்கிற தொழிலை உண்மை உத்தமமாய், நேர்மையாய், விடாமுயற்சியோடு, விவேகத்தோடு நாங்கள் செய்யத்தக்கதான திராணியை தருவீராக. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் கரத்தில் தருகிறோம். தேவன் ஆசீர்வதியும். உடைய கரத்தின் நன்மையால் நிரப்பும். உடைய நாம் மேம்பட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள் கர்த்தரால் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.